தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 38வது பாசுரம் தான் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அது துவயத்தை பற்றி சொல்கிறது, மந்திர ரத்னம் போன்றது. அதில் நம்ம முதல் 2 வரி பார்த்துருக்கோம். அது என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க, மேம்பொருள் போக விட்டு, அதாவது உடலில் இருக்கும் பற்றை விட்டு விட்டு ஆத்மாவின் உண்மையான சுரூபத்தை அறிந்து கொண்டு, அதான் மெய்மையை மிக உணர்ந்து, அது ஆம் பரிசு அறிந்து கொண்டு அப்படின்னா அர்த்தம். பகவானுக்கு தாசன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுண்டு அடியாருக்கு அடியார்கள் இருந்துட்டு கைங்கலம் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 5 புலன் அகத்தடக்கி 5 புலன்களையும் அடக்கணுங்கிறார். 5 புலன் அடக்கினா தானே கைங்கரியமே செய்ய தோணும் நமக்கு. அப்படின்னா எங்கே சொல்கிறாருன்னா, கைங்கரியம் செய்கிற இடத்துல கூட என்ன வருதுன்னா, நான் தொட்டு கைங்கரியம் பண்ணுறேன் பார்த்துறேன்னு ஒரு துளி மகிழ்ச்சி வரும் இல்லையா? அது கூட கூடாது. பகவானுக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம், அந்த புலனையும் அடக்கணும் அப்படிங்கிற அதுதான் நம்ம பார்த்தோம். போன இதில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதுதான் ஸ்ரீமதே நாராயணாய நமக. இப்போ அடுத்தது சரணாகதியை பற்றி சொல்ல போகிறார். ஆறும் அவனே, பேரும் அவனே, எல்லாமே பெருமாள் தான். இவர் பகவத்கீதையில் கண்ணன் சொன்னார்ல, சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம்த்வா சர்வ பாப்பேப்ப மோக்ஷிஷாமி மா சுச்சகன்னு. அதாவது பகவான் திருவடிகளில் முழு நம்பிக்கையோடு பற்றணும். அப்போ அவர் நம்மளை ரட்சிப்பார், பாவத்தில் இப்படி இருப்பார் சொன்னார் இல்லையா? அதுதான் இப்போ 2வது சரணாகதி பற்றி பார்க்க போகிறோம். சரணம் சரணம் பிரபத்தியங்கிறத பற்றி, அதாவது உன் திருவடிகளே உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு அர்த்தம். சரணாகதிங்கிறது மனசில் ஏற்படும் புரிதல் தான், அது ஒரு செயல் இல்லை, புரிதல், உறுதியான திருடமான விசுவாசம்தான் சரணாகதிங்கிறது. இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, காம்பர் தலை சிரைத்து கடைத்தலை இருந்து, அது வரைக்கும் பார்க்கலாம். அப்படின்னா அடுத்த காம்பரை தலை சிரைத்துன்னு நடத்தினாக்க, வெறும் நம் தலைமுடியை எடுத்துக்கிறது இல்லை, ஆணவங்கிறத கம்ப்ளீட்டாக எடுக்கணும். சுகே அலங்காரத்துக்காக எல்லோரும் ரொம்ப பண்ணுறா பார்த்தல, அந்த ஆணவம் எவ்வளோ அழகாக இருக்கு என்னோடய முடி அப்படிங்கிற ஒரு ஆணவம் வருமே, அது அந்த ஆணவத்தை தொலைக்கணுங்கிறத, கம்ப்ளீட்டாக தொலைக்கணுங்கிறத காம்பரை தலை சேர்த்து ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக ஆணவத்தை ஒழிக்கணும். பகவானே புகழ் என்று நானே போய் சரணடைகிறேன்னு நினைக்கக்கூடாது. அதுலேயும் ஒரு சிறு செருக்கு வந்துடும். பத்தியா, நானா தொட்டு பகவான் சரணடைகிறேன் பாரு, அப்படி கூட இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? பகவானே நீ உன் கருணையால் தான் எனக்கு கொடுக்கணும், நான் அது வரைக்கும் நான் காத்துன்ருக்கேன் அப்படின்னு இருக்கணுமே தவிர, உறுதி மட்டும் இருக்கணும். நான் சரணாதி செய்கிறேங்கிற உறுதி இருக்கணும். ஆனால் நான் செஞ்சேன் பார்த்தியா, பகவான் சரணம் செஞ்சுட்டேனே, அப்படி அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. அதான் காம்பரை தலை சிரைத்து முழுவதுமாக ஆணவத்தை ஒழிச்சுட்டு. இப்போது குளம் வெட்டி வைக்கிறா, எதுக்கு? மழை பெய்யணுங்கிறதுக்காக. உடனே குளம் வெட்டிட்டு மழையே வா அப்படின்னா வந்துடாது. நம்ம காத்துன்னு இருக்கணும். வர்ண பகவான் மனசு வச்சு கருணையால் மழை தர வரைக்கும் நம்ம காத்துன்னு இருக்கணும். அதுபோல் சரணாகதி செஞ்சுட்டு பகவான் நம்ம ஏற்றுக்கொள்ளும் வரை நம்ம காத்திருக்க வேண்டும். அது மாதிரி பசிச்சாதான் அன்னதானம் செய்கிற பிரபு போய் கேட்டாக்கா அவள் சாப்பாடு கொடுப்பா. அதுபோல் சரணாகதி செஞ்சுட்டு பகவான் அனுகிரகம் வரும் வரை நம்ம காத்திருக்கணும். அது நம்மளோட பொறுப்பு அப்படிங்கிற. அதான் ஒரு துளி கூட நான் தொட்டு பற்றினேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அதான் காம்பரை தலை சிரைத்து. அடுத்தது உன் கடைத்தலை இருந்து, அதாவது தாயாரும் பெருமானும் திருவடியை அவர் சேர்ந்து பற்றணும் திருவடியை. இவர் ஆழ்வார் பாடினார்லே, அகலிலே நெறியுமென்னு அலர்மேல் மங்கை ஒரே மார்பான். ஏன்னா அவர் மார்பிலேயே தாயார் இருக்கார். அதனால் அவர் 2 பேரும் விட்டு பிரியாமல் இருக்கார் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவர் திருவடியிலேயே அங்கேயே இருக்கணும், கொஞ்சம் கூட நகரக்கூடாது. எப்படி கப்பல் நகராமல் இருக்க நங்கூரம் பாய்ச்சிறார் இல்லையா? அதை மாதிரி பெருமாளோட கர்ப்பகர வாசல்லையே குடியிருக்கிறபடியே நம்ம அங்கேயே அவர் திருவடியே பற்றின்னு இருக்கணும். அப்படி பண்ணால் தான் நமக்கு சரணாகதிக்கு காத்துருக்கோன்னு அர்த்தம். பொறுமையோடு இருக்கணும். அதுதான் இந்த காம்பரை தலை சிரைத்து உன் கடைத்தில் இருந்து வரைக்கும் உள்ள வரிக்கு அர்த்தம். அடுத்தது நம்ம அடுத்ததில் பார்க்கலாம்.